ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு வெல்ச்சர் கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 2026 மற்றும் 27 இந்த கல்வியாண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக பூர்த்தி செய்கிறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆன்லைன் மூலமாகவே நம்ம ஈஸியாக வந்து வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காணொலியில் ஷேர் பண்ண போகிறோம். இதுக்கு எல்கேஜி உங்கள் குழந்தைகளை சேர்த்த போகிறீங்கன்னா அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்த போகிறீங்க, அட்மிஷன் போகிறீங்கன்னா அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஇ அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 படி பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் இலவசமாக நீங்கள் வந்து 25% இடஒதுக்கீட்டில் உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கலாம். ஸோ ஒவ்வொரு பெற்றோரோட பெரிய கனவாகவே இருக்கிறது என்ன அப்படின்னா அவங்களோட குழந்தைகளை தனியார் பள்ளியில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26 இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்டிஇ தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆகிருக்கு. ஆன்லைன் மூலமாகவே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, அதை எப்படி அப்ளை பண்ணும், ஸோ எந்த லொக்கேஷனில் போட்டோம்னா நமக்கு இந்த ஆர்டிஇ மூலமாக அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் RTE admission.tnschools.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துடுங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி உரிமை சட்டம் 2009 தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் லிஸ்ட்டை பார்க்கணுன்னா இங்கே வியூ ஸ்கூல் லிஸ்ட் அப்படின்னு டாப் கார்னரில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நான் அதை உங்களுக்கு ஒன்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் இருக்கும், எத்தனை ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு செங்கல்பட்டு அப்படின்னா செங்கல்பட்டு 249 ஸ்கூல் இந்த ஆர்டிஇ திட்டத்தின் கீழே வருது. ஓகேங்களா? ஸோ அப்படி உங்களோட மாவட்டத்துக்கும் எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தோட பேர் மேலே இப்படி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ஸ்கூலில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. சேம் இதில் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் பாதியில் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெஷ்யூம் அப்ளிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு குழந்தையோட ஃபோட்டோ 150 பிக்சல் இருந்து ஹைட்டு வித்து வந்து 150 பிக்சல், ஹைட்டு வந்து 175 இருக்கணும் குழந்தையோட ஃபோட்டோ. அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் குழந்தையது இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டோ அல்லது ரேஷன் கார்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் குரூப், ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ இது எல்லாமே நான் 1 by 1 சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். அப்ளிகேஷன் கொடுத்துட்றேன். கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 5 ஸ்டெப் இருக்கும். பர்சனல் டீட்டெயில், குழந்தை பற்றியான டீட்டெயில், அடுத்து பேரண்ட் பற்றியான டீட்டெயில், நீங்கள் அட்ரஸ், உங்களோட லொக்கேஷனு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும், கடைசியில் ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம குழந்தையோட பெயர், குழந்தையோட ஜெண்டர், குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் நம்ம பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். சேம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மதம் என்ன மதமோ அந்த மதம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஹிந்துனா ஹிந்து செலக்ட் பண்ணிக்கணும். கம்யூனிட்டி, அதில் வரக்கூடிய கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எலிஜிபிள் கிளாஸ் ஆஸ் பர் டேட் ஆஃப் பர்த். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்தது அவங்களது எது எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது நான் கொடுத்துட்றேன். ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து அதில் ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டேன் இந்த குழந்தையோடது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிலிட்டி வந்துருச்சு. ஓகேங்களா? கீழே பாருங்கள் நோட் அப்படின்னு இருக்குது. இங்கே எல்கேஜிக்கு அப்படின்னா 1/8/2022 31/7/2023 இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 டேஸ் சேர்த்துக்கலாம். ஸோ எல்கேஜி அவங்க அட்மிஷன் போடலாம். ஒருவேளை உங்கள் குழந்தை 1/8/2020 31/7/2021 இருந்தாங்கன்னா அந்த குழந்தைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போடலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இது எல்லாமே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு இருக்குது, நான் சேவ் கொடுத்துட்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் குழந்தையோட பேர் கொடுத்துட்டேன், அவங்களோட ஜெண்டர் கொடுத்துட்டேன், டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரிலீஜியன் ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், நீங்கள் வாட்டவர் நீங்கள் என்னவோ அதை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி உள் கம்யூனிட்டியை உட்பிரிவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பர் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம கொடுத்த டேட் ஆஃப் பர்த் படி பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி எல்கேஜிக்கா அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான்னு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ இப்போ இதெல்லாம் கொடுத்தாச்சு, சேவ் அப்படின்னு இருக்குது. நான் சேவ் கொடுத்துட்றேன். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இவர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதுதான் வந்து அப்ளிகேஷன் நம்பர். இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கங்க. நான் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டேன். ஸோ அடுத்து கிளிக் ஹேர் டு லாகின் அப்படின்னு இருக்குது. நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள், கல்வி உரிமை சட்டம் அப்ளிகேஷன் நம்பர். நம்ம இங்கே ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்ச அப்ளிகேஷன் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டு ஆல்ரெடி நம்ம தான் செட் பண்ணியிருப்போம். அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கணும். லாகின் கொடுத்துட்றேன். லாகின் கொடுத்து இங்கே பாருங்கள், இப்போது நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பு முடிஞ்சு. ஓகேங்களா, பர்சனல் டீட்டெயில் கொடுத்தாச்சு. அடுத்து பேரண்ட்ஸோட டீட்டெயில் தான் கொடுக்க போகிறோம். இப்போ பேரண்ட்ஸ் டீட்டெயிலில் ஃபாதர் அல்லது மதர் அல்லது கார்டியன். ஸோ நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபாதர்னா ஃபாதர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஃபாதர் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாதரோட பெயர், அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொவிஷன், ஆண்டு வருமானம் என்ன, இதை நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ ஃபாதரோட நேம் நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு அடுத்து ஃபாதரோட ப்ரொவிஷன், ஸோ நான் அதையும் கொடுத்துட்றேன். அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டு வருமானம் அப்படின்னு இருக்குது. குடும்பத்தில் ஆண்டு வருமானம் எவ்வளவோ, உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நான் இப்போ ஆண்டு வருமானத்தை என்டர் பண்ணிக்கிறேன். என்னோட அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை பார்த்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஸோ ஆண்டு வருமானத்தை என்டர் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது. ஸோ இதில் 3 கேட்டகரி இருக்குது. தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினரை சேர்ந்தவரா அப்படின்னு இருக்கும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு 5 ஆப்ஷனில், அதாவது ஆதரவற்றவங்களா, ஒருவேளை உடல் ஊனமுற்றவங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஜெண்டரா, ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்களா, ஸோ இந்த 5 கேட்டகரியில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த 5 கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நோ கொடுத்துடணும். சப்போஸ் இந்த 5ல் ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். பட் இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் கடைசியில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒருவேளை இது நோ அப்படின்னா நான் நோன்னு கொடுத்துட்றேன். நோன்னு கொடுத்ததுக்கப்புறம் தங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு குறைவானதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் 2 லட்சத்துக்கு குறைவு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கான இன்கம் ப்ரூஃப் நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா, அது கம்பல்சரி. இப்போ நோனா நோ கொடுத்துருங்க, எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அப்படின்னு இருக்குது, நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒருவேளை நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ 3 இருக்குது. நீங்கள் 3ல் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போது நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நான் 2வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். தங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு குறைவானது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா, இதை கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துங்க. பெயரெல்லாம், ஃபாதர் நேமு, நீங்கள் கொடுத்த ஆண்டு வருமானம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். எல்லோரும் 3 சூஸ் பண்ணலான்னு நினைக்காதீங்க. ஸோ நான் இப்போ சேவ் கொடுத்துட்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சேவ் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களோட முகவரி, அஞ்சல் குறியீடு, மாவட்டம், இதெல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் கரெக்டாக அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது உங்களோட எக்ஸாக்ட் முகவரின்னு நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். ஓகேங்களா, எக்ஸாக்ட் முகவரி மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் அல்லது ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ அந்த அட்ரஸை என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே சப்மிட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த அட்ரஸ்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. இந்த அட்ரஸ் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நியரஸ்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது உங்களோட அட்ரஸை ஃபைன் பண்ணி அதுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலை ஃபைன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்போது நான் இந்த அட்ரஸ் அப்படியே இங்கே என்டர் பண்ணதும் நியரஸ்ட் லேண்ட்மார்க் எல்லாமே வந்துருச்சு. இங்கே சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்ததும் இங்கே பாருங்கள் அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்தது இங்கே பாருங்கள், அந்த அட்ரஸ் கரெக்டாக உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ சப்போஸ் கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை அப்படியே இது பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துங்க. ஸோ பார்த்து கொடுத்தது இங்கே கிளிக் ஹேர் டு கெட் மேப் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் கொஞ்சம் தப்பாக இருக்குதுன்னா நீங்கள் இப்படி தள்ளி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். சப்போஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அது 1 கிலோமீட்டர் ஆர் 2 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாறுபடும். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக கொடுத்துங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கிளிக் ஹேர் டு கெட் மேப் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துருங்க. ஓகேங்களா, ட்ராப் டவுன் வந்தது இங்கே பாருங்கள், சேவ் அப்படின்னு இருக்குது. நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் கரெக்டாக வரும். அந்த அட்ரஸை நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அட்ரஸ்ன்னு இருக்கும். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்து அடுத்து டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு
ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரூஃப் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு எல்லாமே இமேஜ் ஃபார்மேட்டில் தாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துறாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு குழந்தையோட ஃபோட்டோ, குழந்தையோட பிறப்புச் சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெற்றோரோட அட்ரஸ், அடையாள அட்டை, ஸோ பேரண்ட்ஸோட ஏதாவது ஒரு அடையாள அட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகவரி சான்று. முகவரி சான்றுங்கிறது ரேஷன் கார்டோ, ஆதார் கார்டோ, ஸோ ஓட்டர் ஐடியோ நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ பேரண்ட்ஸே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட். நான் ஏன் இந்த இன்கம் சர்டிஃபிகேட்னா, நான் 2வது ஆப்ஷன் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டு வந்தேன், ஓகேங்களா? ஸோ நலிவடைந்தவர்கள் சிறப்பு பிரிவினர்னால் அந்த ஆர்பனோ, ஹெச்ஐவியால் அஃபெக்ட் ஆனவங்களோ, மாற்றுத்திறனாளிகளோ, ஸோ அதில் வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்கம் பிலோ 2 லட்சத்துக்குள்ளே இருக்குது, அதனால் நான் அதை கொடுத்து வந்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் 3வதாக வந்து கம்யூனிட்டி வச்சு வரீங்க, எனக்கு இன்கமே இந்த லிமிட்டுக்குள்ளே இல்லை, நான் கம்யூனிட்டி வச்சு வரீங்கன்னா இங்கே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த 5 சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிடுறேன். ஸ்டூடெண்டோட ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட அடையாள அட்டை, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒன்று, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு இருக்குது. நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இங்கே செலக்ட் ஸ்கூல் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ 2 ஸ்கூல் உங்களுக்கு காட்டுது. ஸோ அந்த ஸ்கூலில் நீங்கள் இந்த பக்கம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஏரோ மார்க் இருக்குது, டபுள் ஏரோ, இது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எத்தனை ஸ்கூல் இருக்கோ அத்தனை ஸ்கூல் இங்கே வந்து செலக்ட் ஆகிரும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ண முடியும். சிங்கிள் அப்ளிகேஷன் தாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலே நீங்கள் இங்கே போட முடியாது. சப்போஸ் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்கூல் தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை டிட்டோ எடுத்து விட்டிங்கன்னா, ஸோ ஏதோ ஒரு ஸ்கூல் மட்டும் இங்கே இந்த சிங்கிள் ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும், ஓகேங்களா? ஸோ இப்போது இதெல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நான் சேவ் அப்படின்னு க்ரீன் கலரில் இருக்குது, நான் அதை கொடுத்துட்றேன். அப்ளிகேஷன்ஸ் நமக்கு ப்ரிவ்யூ வருது. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஃபோட்டோ, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸ்கூலோட டீட்டெயிலும் கீழே வந்திருக்கு. எந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதோட நம்பர்ஸு, யூசிசிஐடி நம்பர்ஸு எல்லாமே வந்திருக்கும். ஸோ இங்கே ஃபைனல் சப்மிட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. ஃபைனல் சப்மிட் கொடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்துடும், ஓகேங்களா? இந்த பிடிஎஃபை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? நியரஸ்ட் ஸ்கூலை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக ஆர்டிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் வாங்கிட்டு நாங்கள் அப்ளை பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கரெக்டாக வந்து 1 மாதம் இருக்குது. இந்த 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணிக்க. அதுக்கு கண்டிப்பாக நம்ம சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேணும். ஒருவேளை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்கம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ நம்ம சிறப்பு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இது கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஒரு 5 டாக்குமெண்ட், ஒரு வேளை அவங்க ஏதாவது உடல் ஊனமுற்றவங்களாக இருக்காங்க, அர்பனாக இருக்காங்க, ஆதரவற்றவராக இருக்காங்க, ஹெச்ஐவியால் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேணும், ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இதாங்க ஃபைனலு, நீங்கள் பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தெரியுது. மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்க மக்களே.